எம்பி பதவியை குறிவைத்து பிரேமலதா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வரும் தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளுடன் ஒரே நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தையை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மேற்கொண்டு வருகிறார். பேச்சுவார்த்தையில் 20 தொகுதிகளுக்கு குறையாமல் அளிக்க வேண்டும், ஒரு ராஜ்யசபா சீட்டு வழங்க வேண்டும் என்று நிபந்தனைகளை விதித்து வருகிறார். ராஜ்யசபா சீட்டுக்கு சம்மதம் தெரிவிக்கும் அதிமுக மற்றும் திமுக தங்களுடன் கூட்டணி அமைக்கும் பிற கட்சிகளுக்கு பிரித்து வழங்க வேண்டியுள்ளதால் 10 தொகுதிகள் வரை தருவதாக கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்து பிரேமலதா விடாப்பிடியாக இருக்கிறாராம். இதனால் எந்த கூட்டணியில் அதிக தொகுதிகள் கிடைக்கிறதோ அவற்றில் இணைந்து சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கலாம் என்ற முடிவில் பிரேமலதா இருக்கிறாராம். புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவார் என்பதை உறுதியாக கூற முடியாது. தாவேகா கூட்டணியில் இணைந்தால் எம்பி பதவி கேள்விக்குறியாக இருக்கும். எனவே தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க பிரேமலதா பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் ஸ்டோரியை தெரிஞ்சுக்க ஸ்பெஷல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.